Hi, this is Santosh. So, இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ கூட வந்திருக்கேன். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து வருதுன்னா குக்கிங் சேனல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படிலாம் க்ரோ பண்ணலாம், என்ன க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஒரு வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் குக்கிங் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபைன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் குக்கிங் சேனல்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து குக்கிங் சேனல்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு காமன் உமன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து குக்கிங் ரிலேட்டடாக சேனல்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தயவு செஞ்சு அதில் இறங்காதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர்னு வச்சுக்கலாம். இது வந்து பாயிண்ட் கூட வேணும், இது ஒரு டிஸ்க்ளைமர். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, ரொம்ப நல்லா சமைப்பீங்களா, நிறைய பேருக்கு சலிக்காமல் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவீங்களா, ஸோ நீங்கள் அந்த குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் வந்து குக்கிங் சேனல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ரொம்ப உயிர், குக்கிங் பண்ணுறது எனக்கு உயிர், ஆனால் சேனல் தான் க்ரோ ஆக மாட்டுது அப்படின்றவங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கரெக்டாக? சரி, இப்போ அவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் போய் யூடியூப்பில் போய் செக் பண்ணிங்கன்னா எத்தனை குக்கிங் சேனல்ஸ் இருக்குது ஒரு கணக்கே கிடையாது. தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 200 சேனல்ஸ் நானே வந்து எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ டாப் சேனல்ல இருந்து ஸோ மீடியமாக இருக்கிற சேனல்ஸ் வரைக்கும், சில இதில் ரொம்ப சப்ஸ்கிரைபர் ரொம்ப லோவாக இருக்குது, 1, 2 அது வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அவ்வளோ சேனல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போது குக்கிங்கில் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், இன்னும் நிறைய எவ்வளவோ இருக்கும், அது நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போது இவ்வளோ குக்கிங் சேனல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாரும் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணிட போகிறீங்க? இது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பாப்புலர் டிவி ஷோஸ் இருக்கலாம், அதில் குக்கிங் ரிலேட்டடான நிறைய செலிப்ரிட்டிஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களாம் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பயங்கரமான ஃபேன் பேஸஸ் இருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லது ஸ்டார்டிங்கில் சில குக்கிங் சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க உமன்ஸ்லாம். சரிங்களா? அவங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஃபேமஸான குக்கிங் யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் பண்ண முடியும், இவங்களும் சமைக்கிறது தானே உள்ளே போட்டுட்ருக்காங்க, அதை நம்மளும் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க. அது வந்து ரொம்ப தவறு. சரிங்களா? அவங்களோட வீடியோ நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு விஷயமே சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேமராவோட குவாலிட்டி. உங்ககிட்ட டிஜிட்டல் கேமரா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நார்மலான ஒரு ஃபோனில் கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. லைக் ஒரு 12,000 10,000லாம் இப்போ பயங்கரமான 1080 பிக்சல்ஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேமரா பை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மைக் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்ல போகிற அந்த விஷயங்கள் மைக்கில் நல்லா தெளிவாக கேட்கணும், கேமராவும் குவாலிட்டியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இதுதான். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட தம்ப்நெயில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப செம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ கிளாரிட்டிக்கு என்ன தேவை? அந்த மொபைல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ, அதிலேருந்து நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக பீப்புள்ஸ்லாம் உங்களோட சேனல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்க்கும் போதே அவங்களுக்கு அந்த நாக்கிலேருந்து எச்சி வரணும், அந்த ஃபீல் வரணும். ஓகே, இந்த டிஷ்ஷு வந்து தம்ப்நெயிலே இவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னா அப்போது இதை சமைச்சு பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க வைக்கணும். அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொன்னேன். தம்ப்நெயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப கிளாரிட்டியான தம்ப்நெயில் கொடுங்க, ரொம்ப தெளிவான தம்ப்நெயில் கொடுங்க. ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சமைச்சு முடிச்சிருப்பீங்க இல்லையா, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா அதை டெக்கரேட்டிவ்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ஃபோட்டோ எடுத்து ஓகே நம்ம சமைச்சோம் அப்படின்னா இந்த டிஷ் வந்து இப்படி தான் இருக்கும், பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நல்லா டிசைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சமைக்கிறீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ண வைக்கிறது உங்களோட கடமை தானே. ஸோ அந்த கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறது. சில பேர் நல்லா சமைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அவங்களுக்கு சமைக்கிற நாலேஜே இருக்காது, நல்லா சமைக்க மாட்டாங்க, உப்பு இருக்கா சப்பு இருக்கான்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்க தம்ப்நெயில் செம்மையாக போட்டாங்கன்னா அவங்களோட வீடியோ வந்து கிளிக் பண்ணாங்க, அதுதானே உங்களுக்கு வேணும். அப்போது இது ரொம்ப முக்கியமானது தானே. நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த பிக்சரைசேஷன் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அதை பார்த்து தான் வருவாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பர்சன் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், நம்ம ட்ரெஸ்ஸு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்.
அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் பார்த்த உடனே அந்த ட்ரெஸ்ஸு லுக்கு அது எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் இந்த தம்ப்நெயிலுக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தம்ப்நெயில் எவ்வளோ நல்லா முடியுமோ அவ்வளோ நல்லா நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, டன். இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். அது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். கேமரா வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும். அண்டு உங்களோட வாய்ஸ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா கேமரா குவாலிட்டி இருக்குது, ஆனால் இங்கே பேசுகிறது சுத்தமாக கேட்கல, அப்போது வேஸ்ட் ஆகிடும். சவுண்டு நல்லா கேட்குது, ஆனால் பிக்சரைசேஷன் சரியில்லை, ஸோ அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட நல்ல ஒரு மொபைல் இருந்துச்சு, அப்புறம் நல்ல ஒரு சவுண்ட் இருக்குதுன்னா பிரச்சனையே கிடையாது, விட்டுடலாம். பட் ஆனால் இது நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா கொஞ்சமாக அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமே வந்து இன்வெஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு மைக் வாங்கிக்கோங்க. இதோட மைக் வந்து வெறும் 600 700 தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். சரிங்களா? ஏன்னா யூடியூப் வந்து முன்ன மாதிரி இப்போ கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கேமரா இருந்தாலும் போதும், அதுக்கப்புறம் நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும். ஆனால் இப்போ வந்து யூடியூப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா யூடியூபோட அல்காரிதம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையும் யூடியூப் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணும், எப்படி ரெக்கமெண்ட் பண்ணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதெல்லாம் இது வந்து ஃபில்டர் பண்ண தான் பார்ப்பாங்க. சரி, இப்போ மூணாவது விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சமைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நல்லா மேக் பண்ணிட்டேங்க, நல்லா வந்து முடிச்ச உடனே அதை டெக்கரேட் பண்ணிட்டேங்க. அந்த டெக்கரேட்டிவான ஒரு ஷார்ட் ஒரு 5 செகண்ட் வீடியோ நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து என்ன பிகினிங்லேயே காமிச்சிடணும். பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஒரு சின்ன ட்ரிக். நீங்கள் எடுத்த உடனே அடுப்பை பற்ற வைக்கிறது, உடனே சட்டியை வைக்கிறது, உடனே அதை போட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க, வீடியோ எடுத்துருப்பீங்க, அதையும் ஒரு 5 செகண்ட் நீங்கள் வந்து அதை ஷோ கேஸ் பண்ணணும். அது எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காமிச்சிடணும். அப்புறம் ஏதாவது பிஸ்கெட் பண்ணிங்கன்னா அது எப்படி க்ரன்ச்சியாக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் தான் ஓகே, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ தொடர்ந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. மூணாவது, இது ஒரு ட்ரிக், நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நாலாவது என்ன விஷயம்னா, இன்கேஸ் உங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிறது சில விஷயங்கள் புரியலை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்களுக்கு புரியறதுக்காக தான் உங்களோட யூடியூப் சேனல் பார்க்குறாங்க. ஸோ அப்போது உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். செயல்முறையாக சொல்லுவோம் இல்லையா, அதை வீடியோலும் உங்களுக்கு தெளிவாக தெரில, ஆடியோலும் உங்களுக்கு தெளிவாக கேட்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, என்கிட்ட இந்த ஃபோன் தான் இருக்குது, இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணி உட்காந்து எழுதிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா புரியணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, காரம் கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கூடும். அப்போது அந்த மாதிரி கூடும்போது அவங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அந்த டைமில் சொல்லலாம் அப்படிங்கிறது நீங்கள் மெனக்கெடணும். சரிங்களா? இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா டெடிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு உப்பு கூடிருச்சு, அந்த உப்பு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும். நீங்கள் வாட்டுக்கு ஜஸ்ட் நீங்கள் உப்பு போடணும், நீங்கள் கூட போடுறீங்க, கம்மி போடுறீங்க, எவ்வளோ அளவு போடுறீங்க அப்படின்னு எதுவும் தெரிலனா இவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அப்போ வந்து உங்கள் வீடியோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா வரலாம், உங்கள் வீடியோ அடுத்த தடவை பார்க்கவும் மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் சொல்லித்தாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லித்தாங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, உங்களோட வீடியோட லென்த்து 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே கூடாது. நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொல்லி தந்தீங்கன்னா அவங்கள அவ்வளோ பொறுமையெல்லாம் யாருக்கும் பார்க்குறதுக்கு இருக்காது. 8 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து சொல்லி முடிச்சிருங்க. அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் நீங்கள் சொல்கிறது ரொம்ப தெளிவாக புரியணும். அந்த தெளிவுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேமரா குவாலிட்டியும் அண்ட் வாய்ஸ் குவாலிட்டியும் பண்ணுறோம். நீங்கள் சொல்லும் போது நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா வீடியோவில் வரும்போது நீங்கள் எடிட் பண்ணி ஸ்கிப் பண்ணி அதை மட்டும் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வேலை இருக்காது.
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் விஷயங்களை பண்ணணும். எடுத்த உடனே 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் போடாதீங்க குக்கிங் சேனலுக்கு மட்டும். ஓகே, டன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 5 மஸ்ட் ஃபாலோ டிப்ஸ், சரிங்களா? இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு சேனலுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. தம்ப்நெயில்ஸ் நான் சொன்னது, கேமரா குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, அப்புறம் வந்து குக்கிங் சேனல் இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 5 செகண்ட் வீடியோ எனக்கு வந்து ஷோ பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் புரிய வைக்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன சேனலாக இருந்தாலும் சரி, குக்கிங் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த 5 பேசிக்கான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். செகண்ட் பார்ட்டில் நான் சொல்ல போகிறது, இப்போ நீங்கள் வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்குது, வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 5 செகண்ட் வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஷோ பண்ணுறீங்க, அதுவும் வச்சுக்கலாம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் உங்களோட வே ஆஃப் திங்கிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி? இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே பாருங்கள், மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் சமைப்பாங்க, கரெக்டாக? இப்போது ப்ரொஃபஷ்னல் குக்கிங் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கிச்சன்வே பார்க்க செம்ம அழகாக வச்சுருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி கேமராலாம் செட்டப் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? சிம்பிளி வெளியே போய் ஷூட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோவை வெளியே நீங்கள் போய் நார்மலாக அந்த அடுப்பு, நம்ம பழைய விறகடுப்பு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா கிராமத்துல எல்லாம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அங்கே இருக்கிற நேச்சரை நீங்கள் கேப்சர், லைக் கோழி வந்து அங்கங்கே சுற்றிட்டு இருக்குது, மாடுலாம் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சரை நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிராமத்து சமையல் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஃபாரின் விசிட்டர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கிராமம், உங்களோட கிராமத்தில் என்ன நல்ல பிளேஸ் இருக்குதுன்னு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லை தோட்டத்தில் இந்த மாதிரி காடு அந்த மாதிரி அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு கிரியேட்டிவ் பாயிண்ட், சரிங்களா? இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீன் பாருங்கள். நான் வந்து இந்த சேனலை கவனித்தேன், நீங்களும் கவனிச்சிருப்பீங்களா இல்லைன்னு தெரியல. வில்லேஜ் பேபிஸ் அப்படின்னு ஒரு சேனலுக்கு ரொம்ப ரொம்ப புது சேனல் இது. கிட்டத்தட்ட 4 மந்த்துக்கு முன்னாடி தான் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வியூஸ் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல வியூஸாக வருது. இதில் ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது என்ன, நல்லா கவனிப்பாருங்க. கேமரா குவாலிட்டி பக்காவாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது. ப்ளஸ் அது போக இந்த தம்ப்நெயில்ஸ் நான் மேலே சொன்னது எல்லாமே இருக்குது, சரிங்களா? அது போக இவங்க நல்லா உத்து கவனிச்சிங்கனாலும் தெரியும், இவங்க சில விஷயங்கள் காப்பி பண்ணுறாங்க. யார்? அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ஸ், கிராண்ட்பா சிக்கன், இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க காப்பி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் என்னது? மென்ஸ், இவங்கெல்லாம் உமன்ஸ். ஸோ ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருச்சா? ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்களோ இல்லை வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொலாப் பண்ணலாம். கொலாபரேஷன் சொல்லுவோம் இல்லையா? அவங்கள நீங்கள் கூட்டு சேர்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சமைக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தனியாக சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா அவங்களோட ஹெல்ப், 2 பேரும் ஒருவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து போக போக தனியாக கூட நீங்கள் வந்து செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். அது ஒரு காலகட்டத்தில் இல்லை, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா கவனிச்சிட்டிங்களா? ஸோ இவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. தம்ப்நெயில் பாருங்க, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, இப்போ மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லா டிஷ்ஷும் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி பண்ணுறதுக்கு 200 சேனலும் பிரியாணி பண்ணுறது, அவங்க எல்லாருமே பிரியாணியை வந்து நல்லா பண்ணும்போது நீங்களும் பிரியாணி தான் பண்ண போகிறீங்க. உங்கள் வீடியோ மட்டும் எதுக்கு பார்க்கணும்? ஆல்ரெடி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, செலிபிரிட்டிஸோட யூடியூப் சேனல்ஸ் அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை தவிர்த்து நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஸோ அப்போது இதுக்கு நான் ஒரு நல்ல டெக்னிக் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சென்னையை வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் பொதுவாக என்னென்ன இருக்கும்? இட்லி, தோசை, வடை, பூரி, பொங்கல், இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில ஹோட்டல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஹோட்டல்ஸில் தோசை மட்டும்தான் இருக்கும். தோசையில் 100 வெரைட்டி அவங்க கண்டுபிடிப்பாங்க. அவங்க தாங்க மற்ற ஹோட்டலில், பெரிய பெரிய ஹோட்டலை விட அவங்க தான் பக்காவாக செம்மையாக ஏர்ன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் டார்கெட்டட். இப்போ உங்களுக்கு வந்து தோசை மட்டும் நான் செம்மையாக பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தோசையில் நீங்கள் 100 வெரைட்டி எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ரிலேட்டடான ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை மட்டும் நீங்கள் தோசை மட்டும் விதவிதமாக நீங்கள் செய்யலாம். இட்லி பண்ணுறீங்க அப்படின்னா இட்லியில் மட்டும் நீங்கள் வித்தியாசமாக என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியும் அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சமோசா பண்ணுறீங்க அப்படின்னா சமோசாவில் 100 வெரைட்டி என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தோசைன்னு வச்சுக்கோங்களேன். தோசைனா நெய் தோசை பண்ணலாம், கீரை தோசை பண்ணலாம், மிளகா தோசை, அப்புறம் வந்து மசாலா தோசை, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதில் நீங்கள் ரொம்ப பக்காவாக இருக்கீங்களோ அதை மட்டும் டிஷ்ஷஸாக பண்ணி ரொம்ப க்ரியேட்டிவாக அதை மட்டும் நீங்கள் யோசிக்கலாம். வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். வேறு இதில் நீங்கள் யோசிச்சா கூட அதில் உப்பு போடணும் அந்த மாதிரி சில ப்ராப்ளம் கூட வரும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு சமையல் டிஷ்ஷை மட்டும் தெரிஞ்சு அதை
100 விதமாக 200 விதமாக 300 விதமாக உங்கள் க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சேனலுக்கு அவ்வளோ டிராஃபிக் வரும், அவ்வளோ விஷயங்கள். தோசான்னு வந்துட்டாலே இந்த சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணணும், சமோசான்னு வந்துட்டாலே இந்த இதை நான் ஃபாலோ பண்ணணும், கொழுக்கட்டைன்னு வந்துட்டா கூட இந்த சேனல் தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் திங்க் பண்ணி உங்களோட சேனல் தான் வந்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த விஷயம் நீங்கள் பேசிக்கான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, உங்களோட சேனல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பண்ணுறத கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுங்கள். ஒரு செவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆணி அடிக்கிறோம், நீங்கள் ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வருஷக்கணக்காக நீங்கள் ஆணி அடிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், போகவே போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட திங்கிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆணியை கொஞ்சம் அங்கே நகர்த்தி வைக்கணும். அப்போ ஈஸியாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி தான் உங்களோட சேனல் வந்து, அது மாதிரி குக்கிங் சேனலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சேனலுக்கும் அப்படி தான். நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்கும் உங்களோட சேனலுக்கு. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு 2 கேட்டகரி, ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, செகண்ட் சொன்ன இந்த இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நான் எல்லாத்தையும் நான் வந்து கவனிச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சில பாயிண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், உங்களை எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.